யாருக்குமே நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது. நான் சிவா சார எந்த சூழ்நிலையிலயும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுவே பழைய அனிதாவா இருந்தா இப்படி ஒரு முடிவை நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஒரு பொருள் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற வரைக்கும் அதோட அருமை நமக்கு தெரியாது. அது நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு நமக்கு தெரியும். என்னோட அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு பெருசா தெரியல. ஆனா அவங்க இன்னைக்கு இல்லாதப்போ இப்ப வரைக்கும் மனசளவுல நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். பாவ ருத்ரா அம்மா எவ்வளவு சொத்து சுகம் வசதி இருந்தாலும் தன் பொண்ணோட கடைசி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக அந்த தாய் படுற தவிப்பையும் ஏக்கத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்க முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுக்குள்ள என்ன பெரிய தியாகி நினைப்பா? எங்க கிட்ட எதுவுமே கேட்காம எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ? என்ன சிவா சார் பேசுறீங்க? எல்லாமே நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையில மட்டும்தான் இப்படி பண்ணேன். எனக்கு என்னமோ இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் எதனால இப்படி சொல்றேன்னா, அனிதா இன்னும் 10-15 நாள்ல இறந்து போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனா இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ரெஜிஸ்டரை ஏன் வர வைக்கணும்? இதுல இருந்தே தெரியலையா சக்தி, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு? பாத்தியா சக்தி, என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்ன? இன்னும் 10 நாளைக்கு தான் நீங்க அவங்களுக்கு ஹஸ்பண்டா வாழ போறீங்கன்னு சொன்னல. அப்புறம் எதுக்கு அதுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணணும்? ஏன் சிவா சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாமே ஆதாரபூர்வமா இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. நீங்க எதுக்கு சார் இத போய் தப்பா எடுத்துக்கிறீங்க? எல்லா விஷயங்களையும் சந்தேகப்படக்கூடாது சிவா சார். சில விஷயங்களையும் சிலரையும் நம்ம முழுசா நம்பணும். இல்ல சக்தி, நீ தப்பு மேல தப்பு பண்ற. நீ முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. எனக்கு என்னமோ என் அம்மா மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. இதுல ஏதோ பெரிய தப்பு இருக்கு. என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணதே அம்மா தான். அதே மாதிரி இன்னைக்கு சிவா அண்ணா வாழ்க்கையையும் அவங்க தான் நாசமாக்க போறாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ்ல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் ஆகாம ரிஜிஸ்டர் பண்ணல, அப்புறம் நீங்க எதுக்கு இந்த சாதாரண விஷயத்த போய் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அதுதான் நாங்களும் சொல்றோம். நீ சொல்ற மாதிரி சிவா அண்ணா அனிதா கழுத்துல தாலி கட்டும் போது கல்யாண வீடியோ போட்டோன்னு எல்லா ஆதாரமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்காக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்? அம்மாவும் அனிதாவும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதெல்லாம் ஒரு மர்மமும் இல்ல. டாக்டர் உங்க முன்னாடி தானே சொன்னாரு அனிதா அம்மா இன்னும் 10 நாளோ 15 நாள் தான் உயிரோட இருப்பாங்கன்னு. ஏதோ அவங்க ஆசைப்பட்டதை ருத்ராமா அவங்களுக்காக பண்ணி வைக்கிறாங்க. அனிதா அம்மா இருக்கிற வரைக்கும் சிவாவோட மனைவியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதை ஏன் நீங்க தப்பா நினைக்கிறீங்க? சிவா சார், உண்மையிலேயே உங்க மனசுல நீங்க என்ன பொண்டாட்டியா நினைச்சீங்கன்னா எனக்காக இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பண்ணுங்க சிவா சார். நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு அது அனிதாவோட பிளான்னு தெரிய வந்து உனக்கு துரோகம் நடந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் எதுவும் எனக்கு நடக்காது சிவா சார். நீங்க சொன்ன மாதிரி மத்தவங்க கூட துரோகம் பண்ணலாம், ஆனா ருத்ரா அம்மா எனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டாங்க. ஐயோ, அவங்கள பத்திரம் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழுவ சக்தி. உங்க மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும், அதை விட ஒரு படி மேல நான் ருத்ரா அம்மா மேல மரியாதை வச்சிருக்கேன். அதனால அவங்க கேட்டதை என்னால மறக்க முடியல சிவா சார். தயவு செஞ்சு இந்த சக்திக்காக அனிதா அம்மா கழுத்துல தாலி கட்டுங்க சிவா சார். சக்தி, நீ என்ன ரொம்ப தண்டிக்கிற. நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், என்னோட வாழ்க்கையில எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா அது நீ மட்டும்தான்.